ரேஷன் அரிசியில் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கொழுக்கட்டை நல்லா ஆறுனாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி நான் ஒரு 2 கப்பு அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை மட்டும் நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். துணியிலலாம் காய வைக்கல. அந்த தண்ணி நல்லா வந்து வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டேன். எதுவுமே ஒட்டல பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் நிறைய அரைக்கிறீங்கன்னா மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷினில் கூட நல்லா அரைச்சி தருவாங்க, சாஃப்டாக வரும். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு துணியை நல்லா கழுவி அதையும் வச்சு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே டைரெக்டாக அந்த இட்லி பானையிலேயே நம்ம கொட்டிடலாம். எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா வந்து ஈரமான மாவுன்றதுனால இந்த பேப்பர் கூட பிஞ்சிடலாம். எடுத்துட்டு நம்ம மாவு கொட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து மாவு கொஞ்சம் வெந்துடும் நடுவுலலாம். அதுக்காக ஹோல்ஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்னா நம்ம மாவு நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உதுத்து விட்டு இதுக்கு வந்து நல்லா சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நிறைய உப்பு போடக்கூடாது. ஏன்னா வந்து மாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அதனால் திட்டமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். தண்ணி சீக்கிரமாக இழுத்துக்கும். நான் சூடாக இருக்கிறதுனால கரண்டியை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாகவே வச்சுட்டோம்னா நம்ம வந்து காற்று ஆறிடும். அதனால் என்ன பண்ணால் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மூடி வச்சிடணும். அப்பப்போ நம்ம வந்து காலி ஆகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை செய்ய வேண்டியது தான். இதிலே நம்ம இடியாப்பம் கூட செய்யலாம். சேம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து இது எப்படி கரெக்டான பக்குவம் இருக்குது அப்படின்னா, நம்ம தட்டும்போது ஓரத்தில் வந்து விரிசல் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து நல்லா மாவு வந்து பக்குவமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா தட்டிட்டு நாங்கள் வேர்க்கடல வெல்லம் வச்சு பூர்ணம் தான், அதை தான் நான் செஞ்சுருந்தேன். அதை உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து மூடிட்டு அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். நல்லா அழுத்தலைன்னா வெந்து வரும்போது கொஞ்சம் விரிசல் வந்துடும். அவ்வளோதான். நல்லா ஒட்டிட்டு எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு மறுபடியும் இட்லி பானையில் தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா வந்து ஒட்டாத மாதிரி வச்சு நம்ம மூடி வேக வச்சு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வந்து தேங்காய் கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காவை முதல்ல நம்ம துருவி வச்சுட்டு அது கூட வந்து வெல்லம் சேர்க்கணும். தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெல்லத்தை காய்ச்சி பாகு காய்ச்சி ஊற்றி எடுத்தோம்னா சூப்பராக வந்து தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு தேங்காய் பூர்ணத்துக்கும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். அதையும் ரெடி பண்ணி கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம வந்து வச்சிட வேண்டியதான். இதுக்கு மட்டும் நான் வந்து வாழை இலை இருந்தது, அதை வச்சு நான் தேங்காய் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். நல்லா வாசனையாக இருந்தது. அந்த இலையோட அந்த தேங்காய் நெய் எல்லாமே சேர்ந்து வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுவும் ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடுக்கும் போது அப்படியே தொட்டாலே நல்லா பஞ்சு போல் பிஞ்சு வரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.